யமதூதர்கள் ஒருத்தரோட உயிரை எடுக்க போகிறான்னு சொன்னால் அதற்கு சில அறிகுறிகள்லாம் ஏற்படும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தெரு நாய் ஊளையிட்டால் அந்த தெருவில் யாரோ ஒருத்தர் இறக்க போகிறா இம்மிடியட்டாக அப்படின்னு அர்த்தம். அதே நாய் ஒரு வீட்டு நாயை வளர்த்து அந்த நாய் ஊளையிட்டு அழுதால் அந்த வீட்டில் யாரோ துர்மரணம் அடைய போகிறார்கள்னு அர்த்தம். அதனால தான் வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த பூனை இருக்குது பாருங்க, இந்த பூனையும் கூட வீட்டில் இன்றைக்கி நிறைய பேர் பெட்டாக வளர்த்துட்டுருக்கா. பூனையினுடைய அந்த ரோமங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரோமங்கள்லாம் அந்த துராத்மாக்கள்லாம் வாசம் பண்ணும், பிரேதாத்மாக்கள்லாம் வாசம் பண்ணும். அதனால தான் பூனையினுடைய ரோமம் நம்ம தடவி கொடுக்கும்போது அந்த ரோமம் கீழே விழுந்துருதுன்னு சொன்னால், அந்த பூனையினுடைய ரோமம் அந்த முடி கீழே விழுந்துருதுன்னு சொன்னால் அந்த வீட்டிலையும் யமதர்மராஜன் ஏதோ உயிரை பறிக்கப் போகிறான். அதனால தான் பூனையும் வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆந்தை, ஒரு வீட்டுக்குள்ளே ஆந்தை வீட்டுக்கு எதிராக நின்றாலோ வீட்டுக்குள்ளே ஆந்தை கத்தினாலும் ஆந்தை பார்த்து கத்தினாலும் அந்த வீட்டில் மரணம் நடைபெறும். இது மட்டுமல்லாது வீடுகளில் பாத்திரங்களை பெண்கள் அடிக்கடி கீழே போட்டு அந்த சப்தத்தை எழுப்பினாலும், பெண்கள் ஓங்காரமாக அழுதாலும் அல்லது கத்தினாலும் அல்லது ஒரு அமங்கலமான சப்தங்கள் வீட்டில் அதிகமாக கேட்டுக்கொண்டே தொடர்ச்சியாக இருந்தாலும் அந்த வீட்டில் துர்மரணம் நிகழப்போகிறது என்பதற்குரிய அறிகுறிகள். அதனால தான் நம்ம வீடுகளில் யாராவது இறந்துட்டால் கூட அந்த 10 நாள் அந்த துக்கம் அனுசரித்து அதுக்கப்புறம் அந்த 11ஆம் நாள் 12ஆம் நாள் காரியங்கள் முடிஞ்ச உடனே சுபம் சொல்லி ஒரு காரியம் பண்ணி வேத பாராயணங்கள் சொல்லி அதுக்கு ஈடுகட்டுவார்கள். எனவே ஒரு துக்கம் வந்தால் கூட அந்த துக்கம் 10 நாளில் போயிடணும். அதற்கு பிறகு சுபத்தை பண்ணி அந்த காரியங்களை முடித்து சுபத்தை பண்ணி ஒரு வேத மந்திரத்தை சொல்லி அதை பேலன்ஸ் பண்ணணும். எனவே யமன் வரக்கூடிய அறிகுறிகளை நாம் தெரிந்து கொண்டு நாம் இந்த நாய் பூனை போன்ற வீட்டுக்குள்ளே காகம் வரக்கூடாது, ஆந்தை வரக்கூடாது போன்ற சில விஷயங்களை எல்லாம் கவனித்து செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நலமாகவும் வளமாகவும் வாழலாம்.